எவ்ரிவன் இன்னைக்கு என்சிஇடி கிராஷ் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 7. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 யூனிட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 7 வந்துட்டு நமக்கு என்டிஏவோட அஃபிஷியல் சிலபஸ் படி அவேர்னஸ் அபவுட் ரீசெண்ட் எஜுகேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகேவா, எஜுகேஷன் சம்மந்தமான இனிஷியேட்டிவ்ஸ் இந்தியாவில் என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அலாங் வித் த இம்பார்ட்டன்ட் தியரிஸ் உங்களோட சிலபஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம எம்சிக்யூமே தியரிஸ் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின். ஸோ இந்த லெசன் வந்துட்டு மற்ற லெசனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ன்றதை விட கொஞ்சம் கஷ்டம் இந்த சென்ஸ் நம்ம 6 யூனிட் பார்த்தப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே ரொம்ப பேசிக். இது கஷ்டம்னு நான் சொல்கிறது இட் ஆர் ஃபேக்சுவல். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் தியரி லிசன் பண்ணால் போதுன்ற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்துட்டு நமக்கு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். பிகாஸ் ஒரு இனிஷியேட்டிவ் பற்றி ஒரு ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா அந்த ஸ்கீம் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்போ வந்துச்சு, ஒரு யாரால் கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த சாப்டரை நீங்கள் படிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சு உங்களுக்கு மெமரிஸ் ஆகலை, புரியல அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டியுமே இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு, இந்த சாப்டருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். என்னென்னலாம் வந்துட்டு படிக்க போகிறோன்னா RPWT ஆக்ட் பற்றி படிக்க போகிறோம், 2016ஓடது. தென் NEP 2020 இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் இங்கே கொஞ்சம் டீப்பராக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு NCFFS ஆக்ட் 2022 பார்க்க போகிறோம். தென் NCFSE ஆக்ட் 2023 பார்க்க போகிறோம். தென் நம்ம பார்க்க போகிறது லோக்கல் ஸ்கீம்ஸ் ஃபார் கேர்ள் எஜுகேஷன் அண்ட் SCDGS. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் எஜுகேஷன் இன் இந்தியா. தென் RTA ஆக்ட் 2009, சமக்ரா சிக்ஷா அபிநயன் இந்த ஸ்கீம் பற்றியும் பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக வந்துட்டு Q&Aவோட பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் சாப்டர் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் Q&A செஷனும் அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் கொஷின்ஸ் எந்த மாதிரி வருது உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது RPWD ஆக்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த RPWD அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். ஓகே, ரைட்ஸ் ஆஃப் பர்சன், P ஃபார் பர்சன், W ஃபார் வித், D ஃபார் டிசபிலிட்டிஸ். ஓகே, ஸோ ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட்ஸ் 2016. இந்த இயருமே ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஷார்ட் ட்ரிக் வீடியோவும் முடிச்சு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் இஸ் பாஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. எதுக்காக இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்கன்னா டு ப்ரொடெக்ட் த ரைட்ஸ் அண்ட் என்ஷூர் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம வந்துட்டு இந்தியன் எஜுகேஷன் நம்ம பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே என்ன பார்த்தோம், there should be an equal opportunities of everyone. கரெக்டாக எந்த மாதிரி அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே we should not கிவ் எனி என்ன சொல் அவங்களுக்கு கம்மி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதோ அவங்கள வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறதோ நம்ம பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரணும், அவங்க எவ்வளோ டைவர்ஸான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி தான் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கும் அவங்களுக்கான ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் என்ஷூர் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபார் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இட் ரிப்ளேஸ்டு த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் இன் 1955. ஸோ 1995. ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 1995 இருந்தது. அந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு 2016 எந்த ஆக்ட் வந்துச்சுன்னு கேட்பாங்க. உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரணும், RPWD. ஓகே, ஸோ RPWD ரீப்ளேஸ்டு த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட். ஸோ RPWD வந்து இயர் வந்து 2016. நெக்ஸ்ட் இதோட அப்ஜெக்டிவ்னா இந்த ஆக்டோட கோல்ஸ் என்ன, எதுக்காக இது கொண்டு வரப்பட்டுச்சு, இந்த ஆக்ட் மூலிமா என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ நமக்கு வந்துட்டு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தாலுமே வி ஷுட் பி ட்ரீட்டிங் தெம் ஈக்குவலாக. கரெக்டாக, ஸோ அதை அவங்களுக்கு டிசபிலிட்டி இருக்குன்னு எந்த ஒரு சான்ஸையும் அவங்களுக்கு நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதனால தான் அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஆக்ட் வந்துச்சு. அண்ட் ப்ரொமோட் இன்க்ளூசிவ். ஆப்வியஸ்லாக இது விஷயம் நம்ம பண்ணுறதுக்கான காரணமே நம்ம எல்லாரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா, இங்கே டைவர்ஷன்னால யாரையுமே நம்ம ஒதுக்கக்கூடாது. அண்ட் எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டுமே எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடைக்கணும். அவங்களுக்கு டிசபிலிட்டி இருக்குன்னு இந்த ஒர்க் அவங்களுக்கு கிடைக்காம இருக்குது, ஒரு அந்த எஜுகேஷன் அவங்களுக்கு வந்து படிக்க சான்ஸ் தராமல் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. எஜுகேஷன்லையும் சரி எம்ப்ளாய்மெண்ட்லேயும் சரி இன்க்ளூசிவ்னஸை ப்ரொமோட் பண்ணணும். அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. கரெக்டாக, ஸோ ப்ரிவென்ட் டிஸ்கிரிமினேஷன் அகெயின் டிசபிள் பீப்புளை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அவங்களுக்கு அது லைக் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் வந்துட்டு சொல்கிறாங்க. வி ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் தெம் அண்ட் ப்ரொவைட் சோஷியல் அண்ட் எஜுகேஷன் சப்போர்ட். ஸோ மற்ற நம்மளுக்கு நார்மல் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கலாம். அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ RPWD ஆக்ட் வந்துட்டு எப்போ வந்துச்சு,
2016ல அந்த ஆர்பிடபிள்யூடிக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, அண்ட் அதோட மீனிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம். ஓகே, அண்ட் இந்த லா எதை வந்துட்டு ரிப்ளேஸ் பண்ணுச்சுன்னா, இந்த ஆக்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி 1995ல இருந்தது ரிப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போது இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி அதோட அப்ஜெக்டிவ் கோல்ஸ் பார்த்துருந்தோம்ல. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், அதோட தன்மைகள் என்னன்னு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் இன் டிசபிலிட்டி கேட்டகரிஸ். ஓகேவா? இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம டிசபிலிட்டி கேட்டகரிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர்லியராக வந்துட்டு டிசபிலிட்டியை, பிகாஸ் தேர் கேன் பி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி, ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, மென்டல் டிசபிலிட்டி. அந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டிலே இட் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரி. அந்த மாதிரி இனிஷியலாக வந்துட்டு 7 டிசபிலிட்டி கேட்டகரி வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு 21 டிசபிலிட்டி கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த லேர்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டுங்களா? இப்போ பர்சன் வித் இந்த டிசபிலிட்டியோடு இருக்காங்க, ஏன்ற ஒரு டிசபிலிட்டியோடு அவங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி எஜுகேஷன் லேர்னிங் ஸ்டைல் வந்துட்டு யூஸ் ஆகும், அவங்களுக்கு எது அடாப்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக அவங்களுக்கு சூட்டபிளான ஹெல்பிங் எய்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து 21 டிசபிலிட்டிஸ் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம சிலது பார்த்துருந்தோம்ல, ஆல்ரெடி எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ கேட்டகரைஸ் பண்ண டிசபிலிட்டியான்னு கேட்பாங்க மேபி. ஸோ ஆட்டிசம், cerebral palsy, intellectual disability, blindness, hearing impairment and multiple disabilities. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். மீதி 21 என்னன்னு நீங்கள் கூகுளில் போட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ரிசர்வேஷன். ஸோ கவர்மெண்ட் ஜாபில் நமக்கு வந்துட்டு கேஸ்ட் பேஸ்ட், கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி 4% ஆஃப் ரிசர்வேஷன் எஸ்பெஷலாக இந்த மாதிரி டிசபிலிட்டி கேட்டகரிஸில் இருக்க பர்சனுக்கு கவர்மெண்ட் ஜாபில் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் வந்துட்டு நம்ம என்ன, ஸ்கூலில் வந்துட்டு பேரியர் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நடக்க முடியாது அப்படின்னா வி ஷுட் ப்ரொவைட் அ வீல் சேர். அந்த மாதிரி அந்த என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு டிசபிலிட்டி இருக்குன்ற காரணத்தினால அவங்களால படிக்க முடியாமல் அந்த என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கக்கூடாது. அண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ், அதுதான் லைக் அ வீல் சேர். அண்ட் ஸ்பெஷல் லேர்னிங் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு விஷுவல் இம்பேர்மெண்ட் ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு பிரெய்லி நம்ம செட் பண்ணலாம். அந்த மாதிரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வி ஷுட் ஹேவ் அன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நெக்ஸ்ட், ரைட்ஸ் ஆஃப் டிசபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டி ஹேவ் த ரைட் டு, எதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் ஈக்குவல் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி. அண்ட் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ், ஆப்வியஸாக அவங்களுக்கு என்ன டிசபிலிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கீ ஃபீச்சர்ஸில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம், இன்க்ரீஸ் இன் டிசபிலிட்டி கேட்டகரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசபிலிட்டி கேட்டகரி இப்போது 21ல் இருக்குது. அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். அது என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஆர்பிடபிள்யூடி ஆக்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போல் NEP 2020. ஸோ NEP 2020 நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம். கரெக்டாக இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் இன் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்துருப்போம் யூனிட் 1ல், இஃப் யூ குட் ரீகால். ஓகேவா? இது எந்த சிஸ்டம்லேருந்து லைக் மாடிஃபை பண்ணி வந்ததுன்னு நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்த NEP 2020, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஓகேவா? N ஃபார் நேஷனல், E ஃபார் எஜுகேஷன், P ஃபார் பாலிசி. இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த லேட்டஸ்ட் எஜுகேஷன் பாலிசி இன்ட்ரடியூஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த எஜுகேஷன் சிஸ்டம். நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வரதுக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த எந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா NEP 2020 உங்களுக்கு ஞாபகம் வரணும். இது வந்துட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா, 1986 இருந்ததை ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமா 2020 வந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட மேஜர் ஆப்ஜெக்டிவ், ஸோ எல்லாரோட முன்னாடி நம்ம பார்த்ததுக்கும் மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுக்கு என்னெல்லாம் மேஜர் ஆப்ஜெக்டிவ்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு ஒரு பாலிசி கொண்டு வரோம்னா இருக்கிறதே வந்து நம்ம மோசமாக்க கொண்டு வர மாட்டோம், இல்லை அதையே ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கும் இல்லை, அதை எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ 1986 ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் நம்ம பார்ப்போம். கரெக்டாக? ஸோ இட் இஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து யூனிட் 1லேயே நம்ம ரிவைஸ் பண்ணது தான். ஸோ அது ரிலேட்டடாக ஜஸ்ட் ட்ரை டு ரீகால். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், புதுசாக படிக்கிற மாதிரி இருக்காது. ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக என்ன, நாட் ஜஸ்ட் இன்டெலெக்சுவல்
அகடாமிக்காக மட்டும் ஒரு பர்சன் இல்லாமல் அவங்களோட ஸ்கில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்லையும் வந்துட்டு ஓவரால் பர்சனாலிட்டி கேரக்டர் இது எல்லாத்தையும் ஓவரால் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ மாறி இருக்குது கரெக்டாக. பிகாஸ் வந்து நம்ம அந்த ஹோலிஸ்டிக்காக அகடாமிக் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பசங்களோட எஜுகேஷன் சிஸ்டமில் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுதான் என்கரேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இதுதான் அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிரியேட்டிவ் ஜஸ்ட் லேர்னிங் வந்துட்டு பேசிவாக அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபேக்டை மட்டும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆக்டிவாக மாற்றி இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் இன்க்ரீஸ் க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ இந்த ஜிஆர்னா என்னென்னா க்ராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் வந்துட்டு இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஜிஆர். ஓகே, மேஜர் ரிஃபார்ம்ஸ் இன் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ என்னென்ன மேஜர் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரண்ட்டாக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 10+2 சிஸ்டம் இருந்துச்சு. அதை ரீப்ளேஸ் பண்ணாங்க. என்ன சிஸ்டமாக 5+3+3+4 கரெக்டாக. இந்த 5ன்றது என்னது ஃபவுண்டேஷனல். 5 இஸ் ஃபார் ஃபவுண்டேஷனல். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நம்ம மென்ஷன் பண்ணுறது இது ரொம்பவே முக்கியம். இந்த NEP 22 எல்லா ஆக்டுமே முக்கியம். NEP 2022 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஷின். ஸோ இதில் இந்த முக்கியமான இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டேஜஸ் இந்த 5ன்றது இஸ் ஃபார் ஃபவுண்டேஷனல். இந்த ஃபவுண்டேஷனை என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரீ ஸ்கூல் ப்ளஸ் கிளாஸ் 1 to 2 இதை தான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ப்ரிப்பேரட்டரி ஸ்டேஜ் இருக்குல்ல, இது வந்துட்டு 3 years. இந்த 3 years எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கிளாஸ் 3, 4 and 5. இங்கே நான் எழுதி காட்டுறேன் கிளியராக. ஃபவுண்டேஷனல் 5 years கரெக்டாக. இந்த 5 yearsல 3 years வந்துட்டு ப்ரீ ஸ்கூலை சொல்கிறாங்க, 1 to 2 கிளாஸ் கரெக்டாக. இந்த மீதி 2 years வந்துட்டு இந்த கிளாஸை சொல்கிறாங்க. இது நமக்கு ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேரட்ரி. 3 yearsல எந்தெந்த கிளாஸ் கவர் பண்ணுறாங்க, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது ப்ரிப்பேரட்ரி. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு மிடில் ஸ்டேஜ். இதுவுமே நமக்கு 3 years தானே, 5+3+3+4. இந்த மிடில் ஸ்டேஜ்ன்றது வந்து ரீடிங் புரியுதுன்னு நினைக்கிறேன். 3 years. இதில் கிளாஸ் 6, 7, 8 சொல்கிறாங்க. ஃபைனலாக நமக்கு இருக்குது செகண்டரி ஸ்டேஜ். இதுவுமே நமக்கு 4 years. இதில் சொல்கிறது தான் கிளாஸ் 9, 10, 11, 12. அப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, செகண்டரி ஸ்டேஜும் முடிச்சிருக்கீங்க கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க போகிற ஸ்டேஜ் வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்க்கு அப்புறமா ப்ரிப்பேரட்ரி ஸ்டேஜ்க்கு போவோம். ப்ரிப்பேரட்ரி ஸ்டேஜ் வந்து வி வில் பி கோயிங் டு மிடில் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா செகண்டரி ஸ்டேஜ். ஓகேவா. ஸோ FPMS எவ்வளோ இயர்ஸ், 5, 3, 3, 4. ஸோ இதில் இப்போ என்ன டவுட் கேட்டாலுமே இன்னும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் கரெக்டாக. அண்ட் எஜுகேஷன் லேர்னிங் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஏஜ் 3. இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷனில் அது ஃபோக்கஸ் ஆகும். பிகாஸ் நம்மளோட ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ப்ரிப்பேரட்டரி ஸ்டேஜ் ஆகட்டும், மிடில் ஸ்டேஜ் ஆகட்டும், செகண்டரி, இது எல்லாத்துக்குமே பேஸ் எதுப்பா நம்மளோட ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் தான் கரெக்டாக. நம்ம கற்றுக்கிற ABCDO 1, 2, 3 இட்ஸ் கேன் பி அ வெரி ஸ்மால் திங். பட் அங்கே கற்றுக்கிறது தான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம படிக்கிறோமோ அந்தளவுக்கு இருக்கும். பிகாஸ் தெர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நான் லைக் நெகட்டிவாக சொல்ல, நம்ம 7th, 8th வந்து கூட அவங்களுக்கு வந்துட்டு வேர்ட் ஃபார்ம் பண்ண தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பிகாஸ் அவங்களோட ஃபவுண்டேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் இந்த சிஸ்டம் வந்துட்டு NEP ஸ்கீம் இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்களா, ஏஜ் 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது MCQவில் கேட்பாங்க, எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 3 or 4 or 5. ஸோ ஏஜ் 3. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டிசிப்ளினரி லேர்னிங். வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டிக் வித் ஒன்லி ஒன் சப்ஜெக்ட் கரெக்டாக. ஸோ ஸ்டூடெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சயின்ஸு, மியூசிக்கு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் நமக்கு வந்துட்டு ஆர்ட் ஃபார்ம்ஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டி டிசிப்ளினரி லேர்னிங், நாட் ஒன்லி அகடாமிக். ஓகே, இது கிளியர் பண்ணிடவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, வொகேஷ்னல் எஜுகேஷனும் இருக்குன்னு பார்த்தோம்ல, இது எந்த கிளாஸ்லேருந்தே இருக்கா, கிளாஸ் 6. ஸோ இந்த வொகேஷ்னல் எஜுகேஷன் மூலிமா ஸ்டூடெண்ட் கேன் இம்ப்ரூவ் தி ஸ்கில் அப்பார்ட் ஃப்ரம் த
எஜுகேஷன் அண்ட் தேர் கேன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வொகேஷனல் எஜுகேஷன் இருக்கும் கரெக்டாக ஸ்கூல் பேஸ் பண்ணி. ஸோ இது வந்துட்டு கிளாஸ் 6லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மதர் டங் ஆஸ் அ மீடியம் ஓகேவா, டீச்சிங் என்கரேஜ் இன் மதர் டங் ஆர் லோக்கல் லாங்குவேஜ் டில் கிரேட் 5. ஸோ கிரேட் 5 வரைக்கும் எந்த லாங்குவேஜில் அவங்களோட டீச்சிங் என்கரேஜ் பண்ணுறாங்க, எதர் இன் மதர் டங்கா இல்லைன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அந்த ஏரியாவில் பேசுகிற லாங்குவேஜ் அது சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் டெக்னாலஜி ப்ரொமோட்ஸ் டிஜிட்டல் லேர்னிங் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். பிகாஸ் இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் லேர்னிங் ஆர் இன் பூம் ரைட், தே ஆர் பூமிங் வெரி வெல். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம ரொம்ப ஓல்டு மெத்தட்லேயே வந்துட்டு ஸ்டிக் ஆகி இல்லாமல் டிஜிட்டல் லேர்னிங் இந்த ஃபோனு மொபைலோ லேப்டாப் வாட் எவர் இட் இஸ் அதில் பசங்களுக்கு கற்றுக்கிறத நம்ம சொல்லி தரணும் ஓகேவா. அது மூலயமா என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்மை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாமோ அதை ப்ரொமோட் பண்ணணும், அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். டக்குன்னு என் கூடயே நீங்களும் ரிவைஸ் பண்ணிவிட்டா உங்களுக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த என்இபி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இதோட ஃபுல் ஃபார்ம் எப்போ வந்துச்சு 2020 அண்ட் இது வந்துட்டு எதை ரிப்ளேஸ் பண்ணிச்சுன்னா 1986 இந்த பாலிசியை ரிப்ளேஸ் பண்ணிச்சு. இதோட மேஜர் கோல் என்னென்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் கொடுக்கணும், கிரிட்டிக்கல் திங்கிங் க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நமக்கு தேர் இஸ் அண்ட் க்ரோத் கரெக்டாக. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட மேஜர் ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து இந்த நியூ எஜுகேஷன் சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். 5+3+3+4 ஃபவுண்டேஷன், ப்ரிப்பரேட்டரி, மிடில் ஸ்டேஜ், செகண்டரி. கிளாஸ் 2 வரைக்கும், 3 to 5 வரைக்கும், 6 to 8 வரைக்கும், 9 to 12 வரைக்கும். அப்புறமா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஏஜ் 3லேருந்து மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் பற்றி பார்த்தோம். ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒகேஷ்னல் எஜுகேஷன் கிளாஸ் 6லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தோம். அண்ட் மதர் டங்க்னா கிரேட் 5 வரைக்கும் மதர் டங் அவர் லோக்கல் லாங்குவேஜில் சொல்லித்தராங்க. யூஸ் ஆஃப் டெக்னாலஜின்றது வி ஷுட் ப்ரொமோட் டிஜிட்டல் லேர்னிங் அண்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது NCFFS 2022. NCFFS 2022னா N for National, C for Curriculum, F for Framework, then F for Foundational, S for Stage. ஓகேவா, அப்போ NCFFSனால் என்னது, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க். எதுக்கு, ஃபார் ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ். ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னால் குயிக்காக ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ தான் NEPயில் பார்த்தோம். 5+3+3+4 இல்லை ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ன்றது இது. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் என்னது, ஃபர்ஸ்ட்டு 3 இயர்ஸ் அந்த ப்ரீ ஸ்கூல் பார்த்தோம்ல இங்கே, ப்ரீ ஸ்கூல் ப்ளஸ் கிளாஸ் 1 to 2. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஏஜ்குள்ளே இருப்பாங்க, 3 to 8. ஸோ இப்போ நீங்கள் இது மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கணும். ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ்னாலும் எது, அப்போ இந்த பாலிசி யாருக்காக இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு படிக்க இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதோட கீ பாயிண்ட் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பாருங்கள். இந்த NCFFS எந்த இயரில் வந்திருக்குப்பா, 2022. அண்ட் இவங்க வந்து எதுக்கான கைட்லைன்ஸ் கொடுப்பாங்கன்னா, எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ்டு 3 to 8 years. ஸோ நம்ம NEPலே பார்த்தோம் 3 இயர்ஸ்லேருந்து பசங்களுக்கு எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகணும். அந்த ஃபவுண்டேஷன்றது 1 to 2 வரைக்கும் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 8 years ஓகேவா. ஸோ 3 to 8 year இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃப்ரேம் ஒர்க்கை செட் பண்ணுறது யார், கரிக்குலம் NCFS FFS. இந்த மாதிரி தான் கொஷின் வரும், நீங்கள் பார்க்கணும். ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நம்மளோட NEP 2022 இம்ப்ளிமெண்ட் ஆச்சுல்ல, அதோட ஒரு பார்ட் ஃபவுண்டேஷனுக்குன்னு கொடுத்தது தான் இந்த NCFFS. நெக்ஸ்ட் இதோட கீ ஃபோக்கஸ் என்னென்னு பார்க்கலாம். ப்ளே பேஸ்டு லேர்னிங் இருக்கணும். பிகாஸ் ஆப்வியஸாக அவங்க குழந்தைங்க அவங்க உட்கார வச்சு நம்ம படிக்க வைக்க முடியாது. ப்ளே தான் வந்துட்டு நிறைய இருக்கணும், அவங்கள என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு. அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இருக்கும். அண்ட் அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கிறது நம்ம பேசுகிறது, கரெக்டாக பேசுகிறது இட்ஸ் பேசிக்கலி அவர் லாங்குவேஜ். ஸோ அதை வந்துட்டு இது பண்ணணும். அண்ட் சோஷியல் அண்ட் எமோஷ்னல் ஸ்கில்ஸை அவங்களுக்கு சொல்லித்தரணும் ஆஸ் அ பர்சனாக. அப்போ தான் அவங்க எவால்வேட் ஆகி வராங்க சின்ன பசங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளேஃபுல்லாக அவங்களுக்கு எமோஷ்னல் ஸ்கில்ஸும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸும் நம்ம சொல்லித்தரணும். இதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் லேர்ன் பெஸ்ட் த்ரூ எது மூலியமாக சில்ட்ரன்ஸ் பெஸ்ட்டாக கற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரிஸ் மூலியமாக, கேம்ஸ் மூலியமாக, சாங்ஸ் மூலியமாக, ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக. இந்த மாதிரி பிபிடி போட்டு நான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு புரியுமா, கண்டிப்பாக இல்லை ஓகேவா. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு இந்த வேஸில் தான் நம்ம சொல்லித்தரலாம். ஸோ த ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு எதை எம்பசைஸ் பண்ணுதுன்னு கேட்பாங்க. NCFFS இஸ் எம்பசைசிங் அ ஜாய்ஃபுல் லேர்னிங் நாட் அ பேசிவாக ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது இல்லாமல் பசங்களுக்கு ஜாய்ஃபுல் லேர்னிங்காக இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கான பாயிண்ட்ஸாக தான் இது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஸோ NCFSS உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தோம். ஸோ நத்திங் டு ரீகால் மச். இது எல்லாத்தோட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது NCFSC 2023. ஓகே, ஸோ இந்த NCFSC ஃபுல் ஃபார்ம் என்ன, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க் ஃபார், இது ஸ்கூல் எஜுகேஷன். அப்போ நம்ம பார்த்தது ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், இது இன் ஜென்ரல் ஸ்கூல் எஜுகேஷன் ஓகேவா. இந்த NCFSC வந்து 2023 வந்திருக்கு. அண்ட் இது எதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்கும்னா, கரிக்குலம், டீச்சிங் மெத்தட் அண்ட் அசஸ்மெண்ட்ஸ் இன் ஸ்கூல். இவங்க வந்துட்டு
இதுக்கான கைட்லைனஸ்ன்றது என்ன சொல்கிறது, வழிமுறை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, கைட்லைனஸ் இஸ் நத்திங் பட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இட் அலைன்ஸ் வித் என்இபி 2022 ரிஃபார்ம். ஸோ இது எது கூட அலைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு என்இபி 2022 ரிஃபார்ம்ஸ்லாம் பார்த்தோம்ல, ஸோ அது கூட இது அலைன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட அப்போ கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா காம்பிடன்சி பேஸ்ட் லேர்னிங். ஓகே, ஸோ நேற்று கூட நம்ம சாப்டரில் பார்த்தோம் ஸ்கில் அண்ட் காம்பிடன்சி பேஸ்ட் லேர்னிங், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மெமரைசேஷன் இல்லாமல் நமக்கு வந்துட்டு புரிஞ்ச ஸ்கில் பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்மளோட எக்ஸாம்ஸ் எல்லாமே இப்போ எப்படி இருக்குன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்குது. இப்போ நம்ம 12th நம்ம படிக்கிறது கண்டிப்பாக புரிஞ்சு எழுதுகிறோம், பட் மெமரைஸ் பண்ணியும் எழுதுகிறோம்ல கொஷின் ஆன்சர்ஸ். பட் நமக்கு எம்சிக்யூவாக அதை சால்வ் பண்ணும்போது புரிஞ்சு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக இப்போ தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் தான் படிக்காமல் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும் எந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறோன்றதுக்கு. அதனால ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் இருக்கணும். அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். ஓகேவா, எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்ன்றது ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். இட் வில் இன்க்ரீஸ் த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னா என்னது, எஜுகேஷன் வந்துட்டு வெறும் அகடாமிக் இன்ஃபர்மேஷன் ஃபேக்டை மட்டும் மெமரைஸ் பண்ணாமல் இட் ஷுட் இன்வால்வ் இன் இன்டெலெக்சுவல் லேர்னிங், physical development, emotional development and moral development. Okay va, so holistic development should involve intellectual, physical, emotional and moral development. Lastல moral தான் இருக்கு. ஸோ என்சிஎஃப்எஸ்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்இபி வந்துட்டு குயிக்காக இயர் மட்டும் சொல்கிறேன். என்இபி 2020, அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தது என்சிஎஃப்எஸ்எஸ், அது வந்துட்டு 2022. அதுக்கு அடுத்து நமக்கு வந்தது 2023ல என்சிஎஃப்எஸ்இ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லோக்கல் ஸ்கீம்ஸ். ஓகே, லோக்கல் ஸ்கீம்ஸ் ஃபார் கேர்ள் எஜுகேஷன் அண்ட் SEDGS. மீனிங் ஆஃப் SEDGS என்னன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக், ஐம் ரியலி சாரிமா, socially and economically disadvantageous group. Okay, disadvantaged group. அப்போ SEDGSனா S stands for your social, E for economically, D for disadvantage, G for groups. Okay, SEDGS ஓட full form. இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ். ஓகே, disadvantageous group in the sense emotionally எக்கனாமிக்கலி பேக்வேர்ட்ஸ் கிளாஸஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஆர் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, இவங்கெல்லாம் கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ். அவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லாமல் தேர் ஆர் சம் டிஸ்அட்வான்டேஜ். கரெக்டாக ட்ரைபல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கும்ல, ஸோ அவங்களுக்காக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வராங்க அதுதான். ஸோ அதோட எக்ஸாம்பிள் ஆஃப் குரூப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ், SC or ST communities, tribal students, இதெல்லாம் just example, இவங்க மட்டும்தான் இல்லை, children with disabilities and economically weaker students. ஓகேவா, ஸோ ஸ்கீம்ஸ் ஃபார் கேர்ள் எஜுகேஷன் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ, இது ஒன் ஆஃப் த ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்துட்டு எதுக்குன்னா எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னது, BQP, யாருக்கு, கேர்ள்ஸ்க்காக. ஃபுல் ஃபார்ம் என்ன, பேட்டி பச்சோ பேட்டி பத்தாவோ. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது KGBV அப்படின்னா கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா. ஸோ இதோட ஃபுல்லான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சுக்க வேணாம், அதனால் நானுமே இன்க்ளூட் பண்ணல. பட் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் லேர்ன் டு சேவ் த டைம்ஸ். நான் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு என்னென்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஃபார் கேர்ள் ஃப்ரம் ரெசிடென்ஷியல்னால் அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கீம் பேர் என்னது, கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா. ஓகேவா, நெக்ஸ்ட் சுகன்யா சம்ரிதி யோஜனா, SSY. ஓகே, சேவிங் ஸ்கீம்ஸ் ஃபார், இது வந்துட்டு என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சேவிங் ஸ்கீம் ஃபார் என்கரேஜிங் கேர்ள்ஸ் எஜுகேஷன் வெல்ஃபேர். இது வந்துட்டு கைண்ட் ஆஃப் சேவிங் ஸ்கீம். மீதி ரெண்டும் வந்துட்டு ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கீம்ஸ் ஃபார் SEDGs. கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கிவிங் ஸ்காலர்ஷிப், தே ஆர் கிவிங் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் அண்ட் மிட் டே மீல்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கூலில், அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஓகேவா,
ஸோ இந்த லோக்கல் ஸ்கீம் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்சிடிஜியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம். சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப், அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் நம்ம பார்த்தோம். B3P, BQP அப்படின்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ. அண்ட் கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா அந்த ஸ்கீம் பார்த்தோம். சுகன்யா சம்ரிதி யோஜனா. அதுக்கப்புறமா வந்துட்டு கவர்மெண்ட் என்னெல்லாம் விஷயம் நமக்கு தராங்க இந்த ஸ்கீம்லன்றது பார்த்தோம். கவர்மெண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா, எஜுகேஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டடாக இருக்க கான்ஸ்டியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது நம்மளோட கான்ஸ்டியூஷனில். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுவுமே யூனிட் 1ல் பார்த்தோம். ஸோ வேறு எக்ஸ்ட்ரா இருந்தால் கற்றுக்கோங்க. இதுக்கான ஷார்ட் ட்ரிக் வீடியோ இதை எப்படி மெமரைஸ் பண்ணுறதுன்னு நான் யூனிட் 1 ஷார்ட் ட்ரிக் வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகே, தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் செவரல் ப்ரொவிஷன்னா நம்மளோட லைக் இப்போ நமக்கு மொத்த கான்ஸ்டியூஷனில் எதெல்லாம் எஜுகேஷன் சம்மந்தமாக இருக்குது, எஜுகேஷனுக்கு சில ஆர்டிகல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை தான் சொல்கிறாங்க டு ப்ரொமோட் த எஜுகேஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21A இவங்க என்ன சொல்கிறாங்க, ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி, ஃப்ரீ மட்டும் இல்லாமல் கம்பல்சரி எஜுகேஷன் யாருக்கு, சில்ட்ரன் 6 to 14 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக தட் ஷுட் பி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் நம்ம கொடுத்தே ஆகணுன்றது சொல்கிறாங்க. ஓகேவா, தென் ஆர்டிகல் 45 இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. சில டாபிக்ஸ் உங்களுக்கு 2-3 சாப்டரில் ரிப்பீட் ஆகுறதுனாலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். ஆல்ரெடி வி saw this in யூனிட் 1. ஸோ எங்கேயுமே நம்ம வந்துட்டு பார்க்குறோம். ஆர்டிகல்ஸ் எல்லாம் எப்பயுமே இம்பார்ட்டன்ட். எதர் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ப்ரொமோட்ஸ் இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் கொடுத்து எந்த ஆர்டிகல்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆர்டிகல் 45 எதை ப்ரொமோட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். ஆர்டிகல் 45 வந்து ப்ரொமோட்ஸ் இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், பட் ஆர்டிகல் 21A ப்ரொவைட்ஸ் ரைட். ஓகேவா, தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். தென் ஆர்டிகல் 46 வந்துட்டு எதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா எஸ்டி வீக செஷனோட எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஆர்டிகல் 15 வந்து ப்ரொஹிபிட் டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது, பயஸ் இல்லாமல் எல்லாரையும் ஃபேராக ட்ரீட் பண்ணணும், அதுதான் வந்துட்டு ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 29 and 30 வந்து ப்ரொடெக்ட் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட் ஃபார் மைனாரிட்டிஸ், மைனாரிட்டி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களோட எஜுகேஷன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதில் நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஆர்டிகல் 21A பற்றி பார்த்தோம், ஆர்டிகல் 45, ஆர்டிகல் 46, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 29 and 30. I try to make a short video for this also. நெக்ஸ்ட்டு RTE ஆக்ட் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஆக்ட் பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போ நம்ம பார்க்க போகிறது RTE ஆக்ட். RTE உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரைட் டு எஜுகேஷன். கரெக்டாக, RTE ஆக்ட்னு ரைட் டு எஜுகேஷன் எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, 2009. ஓகேவா, இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 மேக்ஸ் எஜுகேஷனை ஃபண்டமெண்டல் ரைட் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் 16 to 14 இயர்ஸ். ஓகேவா, த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எஜுகேஷன் வந்துட்டு எல்லா 6 to 14 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு அது ஒரு உரிமை மாதிரி படிப்புன்றது, நம்ம அதை கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. இட் கேம் இன்டு எஃபெக்ட் இன் 2009 வந்துட்டு அதை கொண்டு வராங்க. பட் எஃபெக்ட், அதாவது எஃபெக்ட் இந்த சென்ஸ் எப்போலேருந்து அது தொடங்க ஆரம்பித்தது, எஃபெக்ட் நான் எப்படி சொல்கிறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா, எப்போலேருந்து அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 2010 வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்கும், எப்போலேருந்து எஃபெக்டில் வந்துச்சுன்னா 2010. ஓகேவா, ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஓகேவா, ஸோ சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஃப்ரீ எஜுகேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு 6 to 14 இயர்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்க்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் 25% ரிசர்வேஷன், இது வந்து எதுக்குன்னா, ப்ரைவேட் ஸ்கூல் மஸ்ட் ரிசர்வ் 25% சீட்ஸ் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்லேருந்து வராங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் 25% சீட் ரிசர்வ் பண்ணியிருக்கணும்னு இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நோ டிடென்ஷன் பாலிசி. அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்துட்டு 8th கிளாஸ் வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது. டிடென்ஷன்னா இட்ஸ் லைக் ஃபெயிலிங்ட்டு, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நாட் பி ஃபெயில் டில் 8th கிளாஸ். ஓகேவா, இது அதுக்கப்புறமா கொஞ்சம் மாடிஃபை ஆச்சுன்னு சொல்கிறாங்க அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ ஸ்டூடெண்ட் டில் 8th கிளாஸ் கான் பி ஃபெயில்ட். ஓகே, ஐ எம் நாட் ஷுர் இஃப் திஸ் இஸ் அ குட் பாலிசி, பிகாஸ் நம்ம 8th வரைக்கும் சம்டைம்ஸ் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இல்லைன்னா 9th 10th பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங், டீச்சர்ஸாக வந்துட்டு நிறைய பார்க்குறோம்ல. ஸோ ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கூலில் வந்துட்டு கிளாஸ் ரூம் கண்டிப்பாக இருக்கணும்,
லைக் கிளாஸ் ரூம் இருக்கணும், அது ப்ராப்பரான செட்டப்பில் இருக்கணும். ஓகேவா? சும்மா மரத்து கீழே வச்சு எடுக்கக்கூடாது. ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்பராக இருக்கணும், டாய்லெட் இருக்கணும், ப்ளே கிரவுண்ட் இருக்கணும். இதெல்லாம் மஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஸ்கூல்னு சொல்லியிருக்காங்க. தென் டீச்சர் குவாலிஃபிகேஷன். டீச்சர் மஸ்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ட்ரைனிங் அண்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ டீச்சர்ஸ்க்குமே டெட்டெல்லாம் நிறைய எக்ஸாம் வந்துருச்சு கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி டீச்சருமே ப்ராப்பர் ட்ரைனிங்கும் எடுத்துக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஏ ஆக்ட் 2009 இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ இது 2009 வந்துச்சு. இதோட ஃபுல் ஃபார்ம் ரைட் டு எஜுகேஷன், ஏஜ் 16 to 14 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது. கேம் இன்டு எஃபெக்ட் எப்போ? 2010. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பற்றி பார்த்தோம். 25% ரிசர்வேஷன் இன் ப்ரைவேட் ஸ்கூல், 8th வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாது. ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், டீச்சரோட குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் டாபிக் ஐ கெஸ், குயிக்காக பார்த்தலாம். சமக்ரா சிக்ஷா அபிநயன், SSA. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு என்னதுன்னா, இஸ் ஃபார் இம்ப்ரூவிங் ஸ்கூல் எஜுகேஷன் ஃப்ரம் ப்ரீ ஸ்கூல் டு கிளாஸ் 12 மொத்தமாக. ஓகேவா? நம்மளோட ப்ரீ ஸ்கூலில் ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் 12th வரைக்கும் ஸ்கூல் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீமாக வந்துட்டு இது வந்துச்சு. இது எப்போ லான்ச் ஆச்சுன்னா 2018. ஓகே, 2018. ஸோ இது இன்டகிரேட் 3 ப்ரீவியஸ் ஸ்கீம். முன்னாடி இருந்த 3 ப்ரீவியஸ் ஸ்கீமை ஒன்றா இன்டகிரேட் பண்ணி வந்த ஒரு ஸ்கீம் மாதிரி. அந்த 3 ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, SSA சர்வ சிக்ஷா அபிநயன், அதுக்கப்புறமா RMSA ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபிநயன், நெக்ஸ்ட் டீச்சர் எஜுகேஷன் ஸ்கீம். இது மூணுத்தையும் இன்டகிரேட் பண்ண ஒரு சிங்கிள் ஸ்கீம் எதுன்னு கேட்பாங்க. ஸோ சமக்ரா சிக்ஷா அபிநயன். ஸோ இந்த சமக்ரா சிக்ஷா அபிநயன் எந்த 3த்தை இன்டகிரேட் பண்ணியிருக்குன்னு. ஸோ இந்த 4வது ஒன்று தப்பாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 3 தெரிஞ்சோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதோட கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ ஆப்வியஸாக எஜுகேஷன் பற்றி பேசணுன்னே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், எல்லாருக்கும் எஜுகேஷன் போய் சேரணும். ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுச்சு, டீச்சர்ஸையும் ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ். மேஜர் காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஏ ஆக்டில் ஜென்ரலாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கரெக்டாக. ஸோ இந்த ஆக்டில் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் இருக்கணும், டிஜிட்டல் எஜுகேஷனை அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க ஃபார் த மாடர்ன் டெக்னாலஜி, இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இன்க்ளூசிவ். ஸோ டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எஜுகேஷன் இன்க்ளூசிவாக இருக்கும்னு பார்த்தோம். டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆர்ட் எஜுகேஷனையும் இவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. அவ்வளோதான், ஆல் குட். ஸோ மெயினாக இந்த சாப்டரில் வந்துட்டு காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேமாக இருந்தாலுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன இயர் வந்துச்சு, என்ன ஸ்கீம் நேம், அதெல்லாம் தான். ஸோ குயிக்காக நம்ம ரீகேப் போயிடலாம். ரீகேப் ஸ்லைட் வைஸே போயிடலாம் இயர் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு RPWD ஆக்ட் 2016. இது வந்து ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 வருது. ஸோ இது எதை ரிப்ளேஸ் பண்ணுச்சு, 1995 இந்த ஆக்டை ரிப்ளேஸ் பண்ணுச்சு. மீதி ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் யூ வில் ரீகால் கரெக்டாக. ஸோ இதில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இப்போ 21 டிசபிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் 4% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம NEP இது 2022. இது 1986 இருந்ததை ரிப்ளேஸ் பண்ணுச்சு கரெக்டாக. அதோட மேஜர் ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் இதில் நம்ம மெயினாக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5+3+3+4 அந்த ஸ்கீமை பார்த்தோம். அண்ட் ஃபவுண்டேஷன், ப்ரிப்பரேட்டரி, மிடில் ஏஜ், செகண்டரி அதை பற்றி நம்ம பேசணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு NCFFS. இது எந்த இயரில் நமக்கு வந்துச்சுன்னா 2022 வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு NEP 2020யோட ஒரு பார்ட்டுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது NCFSC 2023. அது NEP 2020யோட அலைன் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்துட்டு லோக்கல் ஸ்கீம் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இதில் B3P, பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, KGBV, கஸ்தூரபா காந்தி பாலிகா வித்யாலயா, நெக்ஸ்ட்டு SSY சுகன்யா சம்ரிதி யோஜனா, இது ஒரு சேவிங் ஸ்கீம்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆர்டிகல்ஸ் பற்றி பார்த்தோம். 21A, 45, 46, 15, 29, 30 மெமரைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து RTI ஆக்ட் வந்துட்டு எப்போ வந்துச்சு, 2009 கரெக்டாக. ஸோ இதில் வந்துட்டு ரைட் டு எஜுகேஷன் இது எப்போ எஃபெக்டில் வந்துச்சு இம்ப்ளிமெண்டேஷன் 2010 பார்த்தோம். இதில் முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒன்று என்னென்னா 25% ரிசர்வேஷன் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ப்ரைவேட் ஸ்கூலில் கிளாஸ் 8 வரைக்கும் ஃபெயில் பண்ணக்கூடாதுன்றது பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது SSA. இது வந்து 3 இன்டகிரேட் பண்ணதுன்னு பார்த்தோம். இது எப்போ வந்துச்சு, 2000
18ல ஓகேவா? அந்த 3 ஸ்கீம் எஸ்எஸ்ஏ, ஆர்எம்ஏ, டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் ஸ்கீம். ஆல் குட். ரிவிஷனும் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 செகண்டில் நம்ம Q&A ஆரம்பிக்கலாமா? ஓகேடா. இப்போது நம்ம குயிக்காக கொஷின் பார்த்துடலாம். நானே ஆன்சர் பண்ண மாட்டேன். யூ ஷுட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் எப்போ வந்துச்சு? இதுவாக நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ரைட் டு எஜுகேஷன் லேயர் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஆக்ட் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா இந்த ஆக்ட் 1 இந்த 2 3 4 5 ஓகே 8 தான் இல்லை நமக்கு டாபிக் படி. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு த ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் நமக்கு எப்போ வந்துச்சு? ஸோ 2020ல் என்இபி 2016 கரெக்டா? இது ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது RPW. நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 replaced with which? இது நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல கரெக்டாக. ஸோ 14 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு 1986ன்னு சொன்னேன். ஸோ இந்த நியூஸ் எஜுகேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2020 இட்ஸ் வெரி ஈஸி. என்னது நமக்கு 5 + 3 + 3 + 4. நெக்ஸ்ட்டு NCFS 2022. NCFSனாலே நம்ம ஃபவுண்டேஷன் பற்றின்னு பார்த்தோம். ஸோ எந்த ஏஜ் வைஸ் சில்ட்ரனுக்கு இதை வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ வில் கெட் டு நோ. ஸோ NCFSC 2023 இவங்க வந்துட்டு இவங்களோட கைட்லைன்ஸ் படி யாருக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க? யூனிவர்சிட்டி எஜுகேஷனா, டெக்னிக்கல் எஜுகேஷனா, மெடிக்கல் எஜுகேஷனா, ஸ்கூல் எஜுகேஷன் கரிக்குலமா? ஸ்கூல் எஜுகேஷன் கரிக்குலம் கரெக்டாக. மொத்தமாக ஸ்கூலுக்கு நம்ம பார்த்தோம். 5 questions over. So SCDG stands for comment down your answer. இப்போ தான் I said you இல்லை. ஸோ comment down. So which children article provide right to education? It's very easy. என்னது? Article 21A. So next the right to education act இதுவுமே இப்போ தான் பார்த்தோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. RTA act. Sorry, RTE. Under RTE Act, which private schools must reserve how many seats? Just now we saw 25%. Okay, va? So Samagra Shiksha Abhinaya was launched. This is the last question I have mentioned, last topic. So comment down the answer for this also. So just 4 questions தான் நீங்க ஆன்சர் பண்ணிக்க போறீங்க. Question number 10, 8, 6, what else? 4. இதுக்கு ஆன்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரோட பார்க்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் ஜாயின் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல். அங்கே உங்களுக்கு நான் வந்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் டேரக்ட்லி கமெண்ட் இன் டெலிகிராம் குரூப் ஆல்சோ. ஓகே, see you in the next video. Bye bye.